ஹலோ தமிழ் கேமிங். இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட காமிக்க போகிறது வந்து அசசின் கிரீட் பிரதர்ஹுட். இது வந்து கொஞ்சம் பழைய கேம் தான், ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் அசசின் ரெவலேஷன்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது. இதில் நம்ம நிறைய பேர் இருக்காங்க. இதில் அல்டேர் இருக்காங்க, எசியோ. இதுல அல்டேர்னா யாருமே இல்ல. அல்டேர் எல்லாம் ரெவலேஷன்ஸ் 1 மட்டும் தான் வருவாங்க. இது அல்டேர் இல்ல. இதுல இவர் இப்ப நம்ம விளாண்டுருக்க ஹீரோ பேர் வந்து எசியோ. இவர் வந்து ரெவலேஷன்ஸ்லவும் வருவாரு. ஆனா இவர் பிரதர்ஹுட்லனா ஃபர்ஸ்ட் வந்தாரு போல. இப்ப நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ கால் பண்ணிருக்கேன். இப்ப ஒரு குதிரை விசில் வச்சு கூப்பிட்டுருக்காரு. அந்த குதிரை அழகா சாமியின் குதிரை மாதிரி வருது. சாரி அழகா சாமி குதிரை மாதிரி நல்லா வராது, பாட்டுல வராது. இது வந்து ஒரு எஜியோட குதிரை. இது நம்ம ஒரு பழைய காலத்து கேம் சொல்லலாம். ஒரு 18th செஞ்சுரியில அந்த மாதிரி இருக்கும். ஒரு 18th சொல்ல முடியாது, ஒரு 17th 16th வரும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நாளாச்சு இந்த கேம். இது வந்து முழுக்க ஒரு ரோமன் எம்பையர்ல இருந்த மாதிரி இருக்கும். இவர் வந்து ஒரு அசசின் கிரீட்னாவே ஒரு சைலண்டா அட்டாக் பண்றது, பெரிய ஆளுங்களை சைலண்டா கொள்றதுன்னு எப்பயோ அவங்களே சொல்லிட்டாங்க கிரியேட்டரு. இல்லை இதோட கிரியேட்டர் வந்து எப்பவும் போல நம்ம யூபிசாஃப்ட் தான். அது வந்து அதே மாதிரி தான், இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா மாதிரி தான் ஜம்பிங் ஸ்கில் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இது பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா பால் ரன்னா வராது, இதோ அது மாதிரி தான் வருது. இதில் வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் மிஷன்ஸ் புது இம்ப்ரூவ் வந்து இதுல ஈகிள் விஷன் காட்டுறாங்க. இதோ இப்போ நம்ம ஈகிள் விஷனை பார்த்துட்டு இருக்கோம். அங்க ஒரு ஃபிளாக் இருக்கு, அதை எடுத்தீங்கன்னா நல்லது. எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் போல சொல்றாரு. இதுல வந்து நீங்க மக்களை கொன்னீங்கன்னா ஒரு லைஃப் குறையிற மாதிரி இருக்கும். இல்ல எப்பவுமே வெளியில் தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்குமே கொண்டா ஒரு தப்பா ஆயிடும். இப்போ நான் ஒரு பார்த்துட்டேன், முக்கியமானவங்கள கொல்லணும். இப்போ என்னமோ ஒயிட் கலர் இருக்குல்ல, அவனை நம்ம கொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி காமிச்சாலே சைலண்டா கொல்லணும். இல்ல இது கொல்லாமலே இருக்கலாம், ஆனா நம்ம கொல்லனா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி ரெட் கலர் காட்டுறாங்க. 4 பேர் எல்லாரையும் கொல்லணுமா? எல்லாரும் கொல்றதுனா நம்மளுக்கு என்ன தப்பி டூசி. இப்ப வாழை எடுக்க போறாரு. இவங்க எல்லாமே போயிட்டு நான் இந்த ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த இதுல பாத்தீங்கன்னா இட்மன் மாதிரி சைலண்டா அசைனா இவனும் எக்ஸியானா இங்க பாருங்க பூந்து போறோம். இப்ப பாருங்க சைலண்டா அசைனா. இப்போ நான் அசைன்ஸ்னா யாருன்னு தெரியும் எல்லாருக்கும். ஓ சைலண்ட் கில்லா. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு ஓட வேண்டியதான். எஸ்கேப் இப்ப வெப்பன்ஸ் எல்லாம் நிறைய அப்கிரேட் ஆயிருக்கு பாத்துக்கோங்க. இப்ப நான் வந்து இதை எடுத்துறேன். இல்ல பணம் போட்டீங்கன்னா அவங்க விட்டுருவாங்க. ஆனா எங்களுக்கு காசை கரியாக்க பிடிக்காது. இல்ல ரொம்ப ஓல்டு பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான அட்டாக் வரும். ஈஸியா அடிச்சுன்னா லாசர் அடிக்க போது ஒரு ஃபுல் கிளிப் வரும். இங்க பாருங்க, இந்த அசசின் கிரீடோட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து PS2க்கே ரிலீஸ் ஆகல. அதனால நிறைய PS2 கேம்ஸ் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. ஆனா என்னன்னா சொன்னீங்க, பிசி கேம் வராம நிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் ஒரு கண்டினியூஸ் வெர்ஷன். அதான் அதுல எவ்வளோ கிராஃபிக் கார்டு வேணுமோ அதுலேயே நம்ம போட்டுக்கலாம், எவ்வளோ இது போடலாம். ஆனால் இது கூட நாங்கள் முதல்ல கிராஃபிக் கார்டு இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் என்னமோ வாங்கி போட்டோம். இந்த இப்போ எசியோ எப்படி பாருங்க, எசியோ கூட ஆட்டையை போட்டாரு. அதனால எசியோ கோவப்பட்டுருச்சு. இப்போ அவரை ஃபாலோ பண்ணி கொலை பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. 2 பேருமே குதிரை வச்சிருக்காங்க. இப்போ யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஏதோ ஒரு குதிரை சுத்தா போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், அந்த வெள்ளை குதிரை போடுறது தான் அதான் நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ இல்லை ஓடுற ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இந்த அசைன்ஸ் கிரீட், இந்த லைஃபுக்கு பின்னாடி அசைன்ஸ் கிரீட் சிம்பிள் போட்டிருக்குல்ல, அதுக்கு மேலே ரெட் கலராக தெரியுதா ஒன்று சின்னதாக. அது இன்க்ரீஸ் ஆக
உங்க எல்லாரும் மக்கள் தேடாமீங்க. உங்களை யாராச்சும் எதிரி பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு நீ என்னென்ன பண்ணணும்னா சிவிலியன் பர்சனை கண்டுபிடிக்கணும், அவங்கள கொலை பண்ணணும். இல்ல இவனோட போஸ்டர் ஒட்டி வச்சிருப்பாங்க இவனை வாண்டட்னு, அவங்கள போஸ்டரை கிழிச்சிருங்க. அந்த போஸ்டர் கிழிக்க வேண்டியதுதான். அப்புறம் இங்க பாருங்க அந்த காலத்திலே ஜெராக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க நான் இப்ப கிழிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு போஸ்டர் கிழிக்க போறாரு, ₹1 பேப்பரை. இங்க இல்ல போல போஸ்டர், அங்க இருக்க பாருங்க. இதான் போஸ்டர். அதே மாதிரி போஸ்டர் நான் கிழிச்சா உங்க மக்களுங்க உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதான் போஸ்டர், நல்லா பாத்துக்கோங்க. இங்க பாருங்க இங்க ஒண்ணா இவர் பாருங்க கிழிக்கிறாரு பாருங்க. கிழிச்சிட்டீங்கன்னா இன்னும் இங்க பாருங்க அது குறைஞ்சிரும். ஆமாண்டா. ஐயோ நெஞ்ச லட்சம் கேம் ஓவரா விளையாட மாட்டான். எல்லாம் சொன்னா GTA 4 மட்டும்தான். என்ன ஜிடியோட ஃபேன் பேசாம இது ஸ்பிரிண்டர் செல் பாத்தீங்கன்னா ஸ்பிரிண்டர் செல் மாதிரி வரும். ஆனா இது பழைய காலத்து கேம்னால நீங்க ஸ்பிரிண்டர் செல் எப்பயாச்சும் ரிலீஸ் ஆகும் தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுங்க. நான் அதுக்காட்டி காத்துட்டு இருக்கேன் அவ்வளவு நேரமா. பிளாக் ரிலீஸ் ஆக போது தெரியாது. இல்ல பிளாக் ரிலீஸ் ஆக அது என்னைக்கு ரிலீஸ் ஆக போது தெரியலடா. GTA 5 மாசம், GTA 5 மந்த்ல. ஓகே யூடியூப், இப்போ நீங்க எங்க வீடியோஸ் பார்த்ததுக்கு நன்றி. தமிழ் கேமிங் இந்த கிவ்அவே கான்டெஸ்ட் நீங்க என்னமோ சொல்லியிருந்தீங்க, அதுக்காண்டி இந்த வீடியோ டெடிகேட் பண்றோம். ஓகே நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ் ரங்கா சிவா கேமர்ஸ்.